அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பர்மாகல்ச்சர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அரப்பு மரம். இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. துறிஞ்சி மரம், உசலை மரம், ஊசி மரம், இந்த மாதிரி பெயர்களும் இருக்குது. இந்த அரப்பு மரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அரப்பு மரம் நமக்கு மட்டும் இல்லை, கால்நடைகளுக்கும் இந்த பூமிக்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிக்குது. இந்த அரப்பு மரத்தை நம்ம பயன்படுத்தும் போகும்போது நம்ம எப்படி இந்த மரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கோ, அதே போல் இந்த பூமிக்கும் இந்த தண்ணிக்கும் எந்த மாசு இல்லாத நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த அரப்பு தலையன்னு சொல்லுவோம். அரப்பு தலையை இந்த பறித்து நல்லா காய வச்சு அது பவுட்ரு செஞ்சு நம்ம குளிக்க போகும்போது நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிப்போம். அதனால் என்ன ஒரு மாசு இல்லாத இருக்குன்னா, இன்றைக்கி நம்ம ஷாம்பை யூஸ் பண்ணுறோம். அந்த ஷாம்பை யூஸ் பண்ணும்போது அது ஃபுல் கெமிக்கல், நம்மளுக்கும் பாதிப்பு. அந்த கெமிக்கல் தண்ணியில் கலந்து நம்ம சாக்கடையாக போகுது. அந்த சாக்கடைன்னு சொல்லக்கூடிய தண்ணிக்குள்ளே போகுது. அந்த தண்ணியும் மாசு அடைஞ்சு அந்த பூமியில் ஏரியில் போய் நிற்க போகும்போது அந்த இடத்துல அங்கே ஃபுல் கெமிக்கல். அதே நீங்கள் அரப்பு தலையை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் தலைக்கும் நல்லது, அந்த தண்ணிக்கு கலந்து அந்த இடத்துல போய் சேர்கிற இடத்துலையும் நல்லது. நீங்கள் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். நீங்களே அரப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஷாம்பு கவரும் அந்த ஷாம்பு டப்பாவும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. பார்த்தீங்களா? ஒரு இயற்கையான பொருளை நம்ம பயன்படுத்த போகும்போது இயற்கையாகவே அது ஒரு நல்ல செயல் செஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் செயற்கையாக ஒரு இடத்துல போகும்போது அது எல்லாம் செயற்கையை அழிச்சிட்டே, இயற்கையை அழிச்சிட்டே போகுது அந்த செயற்கை. தயவுசெய்து இந்த பதிவை பார்க்குறவங்க அரப்பு தலையை பயன்படுத்துங்க, சீக்காவை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நிறையா தலைகளில் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம். முருங்கை இலையாக இருக்கலாம், செம்பருத்தி பூவாக இருக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஆவாரம் பூவாக இருக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம தலைக்கு பயன்படுத்திட்டு வரோம். அந்த மாதிரி இந்த அரப்பு தலையை பயன்படுத்த போகும்போது என்னென்னா, அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுபிசு வெளித்தள்ளுறது இந்த அற்புதமாக இந்த அரப்பு தலையை நம்ம பயன்படுத்தி நம்ம முடியை ரொம்ப பராமரித்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறோம். நீங்கள் ஷாம்பை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல உப்பு சேருது, கெமிக்கலும் சேருது. அந்த வேர் சீக்கிரமாக, அந்த முடியில் இருக்கிற வேர் சீக்கிரமாக மூட வச்சிருது. நீங்கள் எண்ணெய் இன்றைக்கி தேய்க்க போகும்போது என்னென்னா, அந்த சின்ன சின்ன தோரங்கள் விரிவடைவும், அதுக்குள்ளே காற்று போய் நம்ம குளிர்ச்சி தரும். எண்ணெய் தேய்க்க போகும்போது நீங்கள் அந்த ஷாம்பை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எண்ணெயும் வெளியே ஃபுல்லாக எடுத்துடுறீங்க. அந்த ஓட்டையில் இந்த கெமிக்கலை அந்த தோரத்துக்குள்ளே இந்த கெமிக்கலும் உள்ளே போய் நம்மளுக்கு வேர் சீக்கிரமாக அழைக்குது. இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு இந்த அரப்பு தலையை பயன்படுத்துங்க. அரப்பு தலை ரொம்ப குளிர்ச்சியும் தருது. நம்ம தலைக்கு ரொம்ப அந்த பேனு, ஈறு அப்படின்னு சொல்லுவோம். அது தலையில் எண்ணெய் சிக்கு, நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது 2-3 நாள் பயன்படுத்திங்கன்னா அந்த எண்ணெய் சிக்கு வாசனை வரும். அதையும் அது சரி செஞ்சு கொடுத்து வாசனையாக கொடுக்குது. இது இப்படி நம்மளுக்கு நல்லதை செய்யக்கூடிய அந்த அரப்பு தலையை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதே போல் கால்நடைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குது இந்த அரப்பு மரத்தோட இலை. இது மட்டும் இல்லை, நம்மளோட பூமிக்குன்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் உரம்னு சொல்லுவோம். அந்த பசுந்தாள் உரத்துக்கு இது பயன்படுது. அதே போல் நம்மளோட பருவம் அந்த பூ காய்ச்சி காய்க்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நிறையா பேர் மாங்காய் பூவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கலை பயன்படுத்தி பூ பூக்கிறதுக்கெல்லாம் பண்ணுறீங்க. அவங்களாம் இந்த அரப்பு மோர் கரைசல்னு சொல்லுவோம். விதையை நல்லா எடுத்து அரைச்சி அதை நல்லா மோரில் போட்டு ஊற வச்சு 1 வாரம், அதுக்கப்புறம் எந்த பூ காய்க்கிற டைமாக இருந்தாலும், எந்த செடியாக இருந்தாலும் இந்த அரப்பு மோரை கரைசல் கொடுக்கும்போது பூவோட நல்ல தன்மையை மகரந்தம் சேர்ந்து அந்த வாசனைக்கு நிறையா பூச்சிகள் அந்த தேன் எடுக்கும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்போ நல்ல நம்மளுக்கு ஹீல்டு கிடைக்கும், நல்ல காய்கள் நல்லா கிடைக்கும், நிறைய தானியங்கள் கிடைக்கும், நல்லா நெல் மலைகள் நிறையா. இந்த மாதிரி அரப்பு மோர் காயாக இருந்தால் எல்லாமே இந்த அரப்பு மோர் கரைசல் குடிக்க போகும்போது பூ காய்க்கும் போது கொடுத்தீங்கன்னா இது நடக்குது. இந்த மரத்தை நம்ம இவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக அது தெரிஞ்சு அதை பயன்படுத்தியே ஆகணும். இந்த அரப்பு மரத்தை பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டு பகுதியிலையும், மேட்டு பகுதியிலையும், பாறை இடுக்குகள்லேயும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம்.
இது ரொம்ப வறட்சியும் கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான். கண்டிப்பாக வந்து இந்த அரப்ப மரத்தை வந்து பயன்படுத்த போகும்போது நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறோம். மாட்டுக்கு தீவனமாக இருக்குது. அதே போல் மண்ணுக்கு வந்து பசுந்தாள் உரமாகவும் இருக்குது. நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வந்து ஒரு சுற்றுச்சூழலை வந்து நம்ம உருவாக்குறோம். இது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பாத்ரூமுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா பிளாஸ்டிக், நிறைய கெமிக்கல் இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் வச்சுருக்கீங்களோ அதே கெமிக்கல் தான் சோப்பாகவும் ஷாம்பாவும் பேஸ்ட்டாகவும் இருக்குது. அதெல்லாமே மாற்றுங்க. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு வந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி அதை பயன்படுத்தும் போது அதோடய இனங்கள் வந்து இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். நாம் மட்டும் பயன்படுத்தலை, பின்னாடி வர ஜென்ரேஷனும் பயன்படுத்துகிறது தான் நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது தெரியும். இந்த அரப்ப மரத்தை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி வளருங்க. இதில் இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்லியும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் உங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நிறையா பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.